இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நல்ல நாளிலே கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அதோடு விசுவாசாண்டின் நிறைவு விழாவையும் சிறப்பிக்கிறோம். அரசர் என்கிற ஒரு நிலைக்கு அற்புதமான புதுமையான ஒரு விளக்கத்தை கொடுப்பதோடு வாழ்ந்தும் காட்டுகிற ஒரு அரசராய் இயேசுவை பார்க்கிறோம். அரசர் என்றாலே ஒரு பிரம்மாண்டம், அரசர் என்றாலே ஒரு ஆடம்பரம், அரசர் என்றாலே கேள்வியே கேட்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிற ஒருவர் என்கிற மிக உயர்ந்த உன்னதமான ஒரு நிலை என்பதுதான் எல்லாருடைய மனங்களிலும் எழுகிற ஒரு எண்ணம். சிறு குழந்தைகளுக்கு நாம் ராஜா காலத்து கதைகளை சொல்லுகிற பொழுது அந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் என்று ஆரம்பித்தவுடனே குழந்தையின் மனதிலே கற்பனையாக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை, கூப்பிட்டால் ஓடி வந்து சேவை செய்ய ஆயிரக்கணக்கான சேவர்கள், அருமையான உடை, மிகப்பெரிய ஒரு அரண்மனை என்றெல்லாம் கற்பனையிலே வந்து நிற்கிறது. நமக்கும் அப்படித்தான். அரசர் என்றவுடனே அப்படி ஒரு கற்பனை. இயேசு இந்த கற்பனை கோட்டைகளை எல்லாம் இடித்து தகர்த்து விட்டு புதுமையான ஒரு நிலைமையில் அரசனாக நிற்கிறார். அரசர் என்றால் சேவகன், அரசர் என்றால் நல்லவன் என்று சொல்லி ஒரு புதிய வழிமுறையை காட்டுகிறார். இந்த வழிமுறை என்பது வம்சாவழியாக வருவது அல்ல. இதோ ராஜா குடும்பத்தில் பிறந்தால் அவனும் ராஜாதான். கட்சி தலைவனின் மகனாக விட்டால் கட்சி தலைவனாக, பின்னர் அதே அரசியலிலே வருகிற ஒரு வாரிசாக போகிற வாரிசு அரசியல் அல்ல இயேசு சொல்லுவது. இயேசு சொல்லுகிற ஒரு அரசு நிலை என்பது நாம் நம் உள்ளங்களை அந்த அரச நிலைக்கு பக்குவப்படுத்தினாலே நாமும் இன்றைய நாட்டின் அரசர்கள் என்று அருமையான ஒரு புதிய விளக்கத்தை, புதிய வழிமுறையை இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்ப்போமே. வாளால் வென்றவர்கள் நிலைக்கவில்லை, வாழ்வால் வென்றவர்கள் நிலைத்தார்கள், நிலைத்திருக்கிறார்கள். பணத்தால் கொழுத்தவர்கள் நிலைக்கவில்லை, குணத்தில் நிறைந்தவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அழகாயிருந்தவர்கள் நிலைக்கவில்லை, அன்பாயிருந்தவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். ஆடம்பரங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நிலைக்கவில்லை, எளிமையும் அமைதியும் நிலைத்திருக்கிறது. வாழ்ந்தபோது உலகின் கண்களுக்கு சாதாரணமாய் தெரிந்தவர்கள் வரலாற்றில் சாதனையாளர்களாய் சுடரொளி விட்டு வீசுகிறார்கள். ஆம், நீ சாதனையாளனாய் இருக்க வேண்டுமென்றால் உன் சாதாரண நிலைமையிலே நல்லவனாய், குணத்திலே சிறந்தவனாய் வாழ்ந்தாலே போதும் என்கிற ஒரு புதிய வழிமுறைதான் இயேசு சொல்லுகிற அரச நிலை. ஆனால் இன்றைய உலகில் எதன் பின்னால் போய்கொண்டிருக்கிறோம் நாம்? காலில் விழும் கலாச்சாரம், கட்டவுட்டு கலாச்சாரம், பாலபிஷேகம், தலைவனுக்கு தலைவலி என்றால் தீ மிதிக்கிற கூட்டம், தலைவிக்கு காய்ச்சல் என்றால் கட்டை விரலை வெட்டி காணிக்கை போடுகிற தொண்டன், தலைவனின் படம் திரைக்கு வருகிறதென்றால் தன் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் அடமானம் வைத்து கட்டவுட்டிற்கு பால் ஊற்றி அதனை பார்த்து ரசிக்கிற கூட்டம். சொல்லவே வெட்கமாயிருக்கிறது என்னவென்றால், தொலைக்காட்சி தொடரில் வருகிற ஒரு நடிகை அந்த கதாபாத்திரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாளாம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த கதாபாத்திரம் நல்லபடியாக உடல் நலத்தோடு திரும்ப வர வேண்டும் என்று சொல்லி ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான சிறப்பு பூஜைகள் நடந்தது என்று நாளிதழில் படித்தபோது வருத்தமாயிருந்தது. இப்படி
கண்டவர்களையும் கொள்கை இல்லாதவர்களையும் கூத்தாடிகளையும் வாழ்க்கையிலே எந்த விதமான பிடிப்பும் இல்லாதவர்களையும் நாம் பெரியவர்களாக நினைத்து தலைவர்களாக போற்றி கொண்டாடுகிற பொழுது இன்றைய விளம்பர உலகமும் நம்மை இன்னும் மடையர்களாக்குகிறது. அவர்களை பற்றிய செய்திகளை அதிகப்படுத்தி நமக்கு சொல்லி அவர்களை பற்றிய திரைப்படங்களை நமக்காக இலவசமாக போட்டு காண்பித்து அவர்கள் வழியாக நிறைய பொருட்களை வியாபாரப்படுத்தி கொண்டு நம் ஒவ்வொருவரையும் மடையர்களாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் தலைவர்களாக வைத்திருக்கிற இந்த மனிதர்களிடம் நல்ல குணங்களை நாமோ நம் பிள்ளைகளோ நமது வம்சங்களோ பின்பற்ற முடியாத அளவுக்கு இருக்கிறது. எனவே இன்றைக்கு நாம் கொஞ்சம் நின்று யோசித்து பார்ப்போமே. எவனெவனிடமோ தலைவனை தேடுகிற நாம் தலைவனாக உருவாகுவோமே. நம்மிலே இருக்கிற நல்லவர்களை சுட்டிக்காட்ட முயற்சி செய்வோமே. நாமே நல்லவர்களாய் குணத்திலே சிறந்தவர்களாய் உருமாறுவோமே என்கிற ஒரு அருமையான சிந்தனையை இயேசு தருகிறார். எங்கேயோ இருக்கிற எவனோ ஒரு கூத்தாடியை கொண்டாடுகிற நீ உன் வீட்டிலே, உன் அருகாமையிலே, உன் பங்கிலே இருக்கிற நல்லவர்களை, அவர்களிடம் இருக்கிற நல்ல பண்புகளை பற்றி பாராட்டி பேசு என்று இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இது கொஞ்சம் நம்மை சிந்திக்க செய்கிற ஒரு விஷயம். ஏதோ ஆலயத்திற்கு வந்தோம், இயேசுவை ராஜாவாக கொண்டாடினோம், அப்படியே போவோம் என்றல்ல. உங்களுக்கு நடுவிலே பல ராஜாக்கள் இருக்கிறார்கள். உங்கள் குடும்பத்திலே உங்கள் இல்லத்து அரசி, உங்கள் இல்லத்து அரசன், உங்களுக்கு பிறந்த இளவரசர்கள் இளவரசிகள், அவர்களிடம் இருக்கிற நல்ல பண்புகள், நல்ல நிலைமைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல செய்கைகள் அனைத்தையும் பாராட்டுங்கள். நீங்களே ராஜாக்களாக அரசிகளாக உருமாறுங்கள் என்கிற ஒரு அருமையான செய்தியை இயேசு தருகிறார். எனவே இன்றைய விழா நம்முடைய விழா. நாம் ராஜாக்கள், ராஜாத்திகள், இளவரசர்கள், இளவரசிகள் என்கிற நமது நிலைமையை எண்ணி பார்த்து, நம் பெருமையை நாம் நினைத்து பார்த்து, இன்னும் அதிகமாய் நாம் அதற்கு உரிய தகுதியோடு வாழ இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே மன்னர்கள், எல்லாரும் இந்நாட்டின் மன்னர்கள் என்கிற ஒரு செய்தியை தருகிற இந்த விழாவிலே நாம் குணத்தில் மன்னர்களாய், அன்பில் மன்னர்களாய், இரக்கத்தில் மன்னர்களாய், பணிவிலே சிறந்தவர்களாய், அடுத்தவருக்காய் சேவை செய்வதிலே சிறந்தவர்களாய் என்று நல்ல குணங்களில் நாம் சிறக்கிற பொழுது மன்னர்களாகிறோம், தலைவர்களாகிறோம் என்று இன்றைய நாளிலே இறைவன் சொல்லுகிறார். எனவே தலைவர்களாய் மாறுவோம். 1 பேதுரு 2:9 நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்கிற வார்த்தைக்கு ஒப்ப நாமும் வாழ்வோம். ஆம், இன்றைக்கு நமது விழா. நம் வீட்டில் இருக்கிற அரசர்களை, வீட்டில் இருக்கிற நல்ல பண்புகளை கொண்டாடுவோம். இயேசு ராஜா என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.